கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, யார் பெரியவன்? வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 முடிய. யார் பெரியவன்? இந்த கேள்வி ஒரு ஆர்வமுடைய ஒரு கேள்வியாகவும் பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எழுகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையின் கடைசி வரை இந்த கேள்வியை கேட்பவர்களுக்கு பதில் கிடைக்காமலேயே போகின்றது. இந்த நாளுக்கான வேத பகுதியிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் கூட தங்களில் யார் பெரியவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே விவாதித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு ஒருவேளை ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறவர்களுக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் இதனை குறித்து தேடுகின்றவர்களுக்கு பதில் கிடைக்கலாம். உண்மையில் பெரியவனாய் இருப்பதற்கு வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு, உண்மையான விசுவாசம், தாழ்மை, தெய்வீக பண்பு, ஞானம், சுய கட்டுப்பாடு, பொறுமை, அன்பு ஆகியவற்றில் பெரியவர்களாய் இருக்க கற்றுக்கொள்வதனே ஆகும். இதனை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் நினைப்பது போல உலக பிரகாரமான பதவியிலோ, தலைமைத்துவத்திலோ, அதிகாரத்திலோ, செல்வாக்கிலோ, ஒருவேளை கல்வி, புகழிலோ, திறமையிலோ, பெரிய சாதனைகளிலோ, வெற்றியிலோ அல்ல யார் பெரியவன் என்பது தீர்மானிக்கப்படுவது. தேவனிடத்தில் இருதயபூர்வமான அன்பும் அர்ப்பணிப்பும் கொண்டு கடவுளுடைய பார்வையிலே பெரியவனாய் இருப்பதே இந்த கேள்விக்கான பதிலாகும். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட கடவுளுக்கு உண்மையாக கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பண்புகளையும் நமக்குள்ளாக வளர்த்து கொண்டு அதன் மூலமாக சமுதாயத்திலே பெரியவர்களாய் இருக்க, கடவுளின் மூலமாக நாம் சிறந்தவர்கள் என்கிற ஒரு பெயரை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த நாளில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமேன்.